ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகில் உள்ள அணைமேடு என்னும் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள என் அப்பன் முருகனை காண தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் முருகர் அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகர் பிடிக்கும்னா கமெண்ட்டில் ஓ முருகான்னு டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் வீடியோ எடுக்க வந்தோம். அப்போ தான் கூட்டம் இருக்காது, நம்ம முருகரை நீட்டாக தரிசனம் பண்ணலாம், உங்களுக்கும் காட்டலான்னு நைட் டைம் வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பங்குனி உத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தெய்வங்களின் திருமணம் நடந்திருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்டதையும் நான் கேள்விப்பட்டதையும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சதும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சதும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அப்புறம் நம்ம ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் அம்மையாரை திருமணம் செஞ்சதும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு. ராமர் சீதாதேவியை திருமணம் செஞ்சதும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னும் பல தெய்வங்களின் திருமணம் இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் யாராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ராஜமுருகரின் ஆலயத்தை தரிசனம் பண்ணலாம். நம்ம ராஜமுருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா முன்னாடி ராஜமுருகர் சிலை 56 அடி உயரத்தில் இருப்பார், ராஜா அலங்காரத்தில். நம்ம அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி சுவாமி தரிசனம் பண்ண கிளம்புனோம்னா ஃபஸ்ட்டு விநாயகரை பார்க்குறோம். அப்புறம் இடும்பன் கோயில் இருக்குது, இடும்பனை தரிசனம் பண்ணுறோம். இடுமனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வலது பக்கம் திரும்பினா பார்த்திங்கன்னா கடம்பன் இருக்கார், கடம்பனையும் தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே கோபுரம் வாசலில் உள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா நம்ம ராஜமுருகரோட கொடிமரம் வந்துடுது. கொடிமரத்தை ஃபஸ்ட்டு எல்லா கோயிலையும் கொடிமரத்தை தரிசனம் பண்ணணும். தரிசன ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி நம்ம கீழே தொட்டு வணங்கணுங்கிறது ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கீழே தொட்டு வணங்கிட்டு மயிலும் வேலும் பார்த்துட்டு அப்படியே நான் உள்ளே போனேன். பார்த்திங்கன்னா நம்ம ராஜமுருகரோட கருவறை அழகாக, நம்ம அழகன் நம்ம முருகன் எப்படி அழகாக இருக்காருன்னு நீங்களே பாருங்கள். அழகென்றால் முருகனே என்றும் வார்த்தைக்கு அர்த்தமுள்ள என் அப்பன் முருகன், என் ஐயன் முருகன் என்றும் என் குழந்தைய வேலாயுத சுவாமியாகவும், என் பழனி ஆண்டவனாகவும், திருச்செந்தூரில் வாழும் செந்தூர வேலனாகவும், திருப்பரங்குன்றத்தில் தெய்வனை மணந்த என் அழகன் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் ஐயா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்றும் வார்த்தைக்கு வாசகத்திற்கும் சொந்தமான என் கந்தசாமி தெய்வமே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே. உங்களிடம் ஒரு வேண்டுகோள், உங்களை எப்பொழுது நான் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ உங்களை வந்து பார்க்கறதுக்கு உண்டான வழி ஏற்படுத்தி கொடுங்க ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை மனங்குளிர தரிசிட்டு இடது பக்கம் வந்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்காங்க, அவங்கள அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சூரிய தேவனை பார்த்து வணங்கிட்டு 9 நவகிரகங்களும் சுற்றிட்டு தரிசனம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நவகிரகங்களுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா துர்காதேவி இருக்காங்க, துர்க்கையம்மனை வாங்கிட்டு பக்கத்துலேயே பிரம்மதேவரும் இருக்கார், இங்கே உட்காந்து ரூபத்தில் இருக்கார் பிரம்மதேவர். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருக்கார், அவர் சுவாமி கருவறைக்கு பின்னாடி இருக்கார். லிங்கோத்பவரை வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பிரம்மா இருக்கார் தட்சிணாமூர்த்தியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார், விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே வந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலோட அழகாக கவனிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலோட கோபுரத்தை எல்லாம் தெரியுது. கோயிலோட கோபுரத்தை தரிசிச்சுட்டு நம்ம 56 அடி உயரம் உள்ள நம்ம ராஜமுருகரை தரிசிக்கிறோம். நம்ம ராஜமுருகர் எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்கள். அழகனுக்கெல்லாம் அழகன் என்னப்பன் முருகன். அவரை பார்க்கும்போது என் அப்பன் முருகனை காணும் பொழுது என் மனதில் உள்ள வேதனைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் எந்த கவலை இருந்தாலும் என் அப்பன் முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சு அப்பனை தரிசித்து நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள், ராஜ அலங்காரத்தில் பழனியில் இருக்க சுவாமி மாதிரி. 56 அடி உயரத்தில் இருந்தாலும் என் அப்பன் முருகனை நேரில் பார்க்குற மாதிரியே, நேரில் உயிரோடு என் அப்பன் முருகன் இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்க மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் அப்பன் முருகனை காண எனக்கு கண் கோடி கண் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். என் அழகன், என் அப்பன், என் குமரன், என் கந்தன், என் கடம்பன், என் கதிர்வேலன், என் முத்துக்குமரன் அழகனே முருகா 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 ஓ முருகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரத்து அன்னைக்கு திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டி நம்ம அப்பனை முருகனை வேண்டிட்டு போங்க. நம்ம ராஜமுருகர் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்காவது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் மனநிறைவோடு முருகரை தரிசனம் பண்ணேன், நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.